அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பேசப் போகின்றவர் ஆழமான ஜெபத்தினாலும் தியாகபூர்வமான சேவையாலும் உலகுக்கே உதாரணமாக நின்ற ஒரு மகா விசித்தர் செயின்ட் ரோஸ் பிலிப்பின் டூசன். அவரை மக்கள் அன்போடு எப்போதும் ஜெபிக்கும் பெண் என்று அழைத்தனர். பிறப்பு மற்றும் தன்னையை அர்ப்பணித்த வாழ்வு. 1769 பிரான்சில் பிறந்த ரோஸ் பிலிப்பின் சிறு வயதிலிருந்தே தேவனை ஆழமாக நேசித்தவராவார். எது நடந்தாலும் தினமும் நீண்ட நேரம் ஜெபத்தில் நிற்பதை அவர் வாழ்க்கையின் முதல் கடமையாக கொண்டிருந்தார். பின்னர் அவர் சொசைட்டி ஆஃப் த சேக்ரெட் ஹார்ட் என்ற சமுதாயத்தில் சேர்ந்தார். குழந்தைகளின் கல்வி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஏழைகளுக்கான சேவை, இவை அனைத்திற்கும் அவர் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். அமெரிக்காவுக்கான தெய்வீக அழைப்பு. 1818 தேவனின் ஒரு ஆழமான அழைப்பு அவருக்குள் எழுந்தது. நீ தூரத்தில் உள்ள என் மக்களுக்கு என் அன்பை கொண்டு செல். இதை கேட்டவுடன் தன் சொந்த நாட்டையும் சுகவாழ்வையும் எல்லாம் விட்டுவிட்டு அவர் அமெரிக்கா மிஷன் பணிக்குச் சென்றார். அவருக்கு அங்கே வந்தது கடும் வறுமை, மொழி தெரியாத சிரமம், குளிர், கடுமையான வாழ்க்கை நிலை, வசதியில்லாத சூழல். ஆனால் ஒரு முறையும் அவர் பின்வாங்கவில்லை. ஏன்? அவர் நம்பியது, கடவுள் அனுப்பும் இடத்தில் அவர் சக்தியையும் அனுப்புகிறார். அமெரிக்காவில் அவர் பல பள்ளிகளையும் கல்வி மையங்களையும் மதிப்புணர்ச்சி கற்பிக்கும் நிலையங்களையும் திறந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றினார். ரோஸ் பிலிப்பினின் மிக பெரிய தனிச்சிறப்பு ஜெபம். நாள் முழுவதும் இரவு நேரத்திலும் கூட இயேசுவின் முன்னிலையில் நீண்ட நேரம் முழங்காலில் அமர்ந்து ஜெபிப்பார். அது காரணமாக மக்கள் அவளை நிலைக்கு தாழ்த்திய முழங்கால்களுடன் ஜெபிக்கும் தாய் என்று அழைத்தனர். அவரிடமிருந்து நாம் பெறும் பாடங்கள். செயின்ட் ரோஸ் பிலிப்பின் டூசன் நமக்கு கற்றுத்தரும் மிக விலை மதிப்பான பாடங்கள். கடவுள் அழைக்கும் இடத்தில் நாமும் துணிச்சலுடன் நிற்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். சேவை என்பது தெய்வ அன்பை காட்டும் உயர்ந்த வழி. கடவுளின் திட்டத்திலும் காலத்திலும் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நவம்பர் 1852 18 சொர்க்க மாநிலத்தில் சந்தோஷமாக சேர்ந்தார். ஆனால் அவரது ஜெபத்தின் வாசனையும் சேவையின் ஒளியும் இன்றும் ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறது. நன்றி.